गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बू फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உனை நான் பாட வேண்டும் நான் பாட உந்தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே மலர்மேவிடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே மலர்மேவிடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே அழகான மலைவாசனே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா செந்தாமரை கண் கொண்டார் என்றும் சிங்காரமாய் நீ நின்றார் செந்தாமரை கண் கொண்டார் என்றும் சிங்காரமாய் நீ நின்றார் நினைத்தாலுமே துதித்தாலுமே என்னாலுமே துணையாகுமே நினைத்தாலுமே துதித்தாலுமே என்னாலுமே துணையாகுமே உன் பாத கமலங்கள் ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா நாள்தோறும் உனையே நான் பாட வேண்டும் நான் பாட உந்தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா
ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச. வணக்கம். சனிக்கிழமை மார்ச் மாதம் 28ஆம் தேதி, ஜெயவருஷம் பங்குனி மாதம் 14ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம், திதி வளர்பிறை, நவமி திதி. யோகம் சித்த யோகம். விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டம நாள். இன்று ஸ்ரீராம நவமி. பொதுவாகவே மாதம் புனர்பூசம் வருகின்ற நாளிலே ராமபிரானை வழிபட வேண்டும். வருடத்திற்கு ஒரு நாள் வருகின்ற ஸ்ரீராம நவமி இன்று. மகாவிஷ்ணு ஸ்ரீராமனாக ரகுகுல திலகமாக சூரிய வம்சத்திலே அவதாரம் செய்து அயோத்தியிலே எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டிய அற்புதமான அவதாரம் எடுத்த நாள் இன்றைய தினம். ராமாவதார திருநாள் ஸ்ரீராம நவமி. இன்றைய நாளிலே அனைவரும் ஸ்ரீ ராமபிரானின் பெருமைகளை பேச வேண்டும், பாட வேண்டும், ராமநாமம் ஜபிக்க வேண்டும், ராமநாமத்தை எழுத வேண்டும், ஸ்ரீராம ஜெயம் எழுத வேண்டும். இன்றைய தினம் ராமாயணம் படிக்க வேண்டும், முடியாதவர்கள் சுந்தரகாண்டம் படிக்க வேண்டும், விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் செய்ய வேண்டும், முடியாதவர்கள் வெறும் ராமநாமத்தை மட்டுமாவது சொல்ல வேண்டும். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே என்று சிவபெருமான் திருவாய் மலர்ந்தருளியுள்ளார். ஈஸ்வரோவாச்சா, ஈஸ்வரனே சொன்ன வார்த்தை இது. ராமநாமம் என்பது அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்று. ராமநாமத்தை அதிகமாக சொல்லிக் கொண்டிருப்பது யார் என்றால் சிவபெருமான் தான். காசியிலே சிவனுக்கு என்ன சிறப்பு என்றால் அவர் ராமநாமத்தை ஜபித்து கொண்டிருக்கிறார். விஸ்வநாதர் சதா சர்வ காலமும் ராமநாமத்தை ஜபித்து கொண்டிருப்பதாக ஐதீகம். ராமபிரான் சதா சர்வ காலமும் சிவபூஜை செய்து கொண்டிருக்கிறார் ராமேஸ்வரத்திலே. ராமர் சிவனை பூஜிக்கும் இடம் ராமேஸ்வரம், சிவன் ராமநாமத்தை ஜபிக்கும் இடம் காசி. காசி ராமேஸ்வரம் இவ்விரண்டும் மிக முக்கியமான தலங்கள் என்று சொல்வதற்கு காரணமே இதுதான். ராமநாமம் என்பது ஓம் நமோ நாராயணா என்னும் 8 எழுத்து மந்திரத்திலே இருக்கின்ற ரா. ஓம் நமோ நாராயணா, அதிலே ரா மிக முக்கியமான எழுத்து. ஓம் நமச்சிவாய என்னும் 5 எழுத்து மந்திரத்திலே இருக்கின்ற மா. இதை இரண்டையும் சேர்த்ததுதான் ராமா என்னும் நாமம். ஆகவே திருமாலும் சிவனும் ஒன்றாகச் சேர்ந்ததுதான் ராமபிரான். அந்த ராமாவதார திருநாள் இன்றைய தினம். இன்று ஸ்ரீராம நவமி. அனைவரும் ராமபிரானை வழிபட வேண்டும். ராகுகாலம் இன்று காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள் காலை 10:30 முதல் நண்பகல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் செவ்வாய் சுக்கிரன், மிதுனத்தில் சந்திரன், கடகத்தில் குரு, கன்னியில் ராகு, விருச்சிகத்தில் சனி, மீனத்தில் சூரியன், புதன், கேது. चन्द्रचूडाय निर्गुणाय गुणात्मने कालकालाय रुद्राय नीलग्रीवाय मङ्गलम् पुरुषारूढाय भीमाय व्याघ्रचर्माम्बराय च पशूनां पतये तुभ्यं गौरीकान्ताय मङ्गलम्. भस्मोद्धूलितदेहाय व्याळयज्ञोपवीतिने रुद्राक्षमालाभूषाय व्योमकेशाय मङ्गलम्. सूर्यचन्द्राग्निनेत्राय नमः कैलासवासिने सच्चिदानन्दरूपाय प्रमदेशाय मङ्गलम्. मृत्युञ्जयाय साम्बाय सृष्टिस्थित्यन्तकारिणे त्र्यम्बकाय शान्ताय त्रिलोकेशाय मङ्गलम्.
गङ्गाधराय सोमाय नमो हरिहरात्मने उग्राय त्रिपुरघ्नाय वामदेवाय मङ्गलम् सद्योजाताय शर्वाय भव्यज्ञानप्रदायिने ईशानाय नमस्तुभ्यं पञ्चवक्त्राय मङ्गलम् सदाशिवस्वरूपाय नमस्तत्पुरुषाय च अघोराय च घोराय महादेवाय मङ्गलम् श्रीचामुण्डा प्रेरितेन रचितं मङ्गलास्पदं तस्याभीष्टप्रदं शम्भो यः पठेन् मङ्गलाष्टकम्। மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 3ஆம் இடத்திலே சந்திரன் குருவின் சாரம் பெற்றிருக்கின்ற ஒரு நாள். குருவின் நட்சத்திரமான புனர்பூசத்திலே சந்திரன் சஞ்சரிக்கின்ற நாள் என்பதால் மனதிலே தெளிவு ஏற்படும், மகிழ்ச்சி ஏற்படும், கவலைகள் நீங்கும், உற்சாகமாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். உங்களது பணிகள் அனைத்தையும் மிகச் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். இது ஒரு நல்ல நாள். ஸ்ரீராம நவமி தினமாகிய இன்றைய தினம் நீங்கள் மகிழ்ச்சியாக ஸ்ரீராம நவமியை கொண்டாடி ராமபிரானை வழிபாடு செய்தால் உங்களுக்கு மேன்மேலும் நன்மைகள் நடைபெறும். ராம பட்டாபிஷேக படத்தை வைத்து மாதம் புனர்பூச நட்சத்திர நாளிலே ராமர் வழிபாடு செய்ய வேண்டும். இன்றைய தினம் ஸ்ரீராம நவமி. அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும் விதத்தில் கிரகங்களெல்லாம் மிகச் சிறப்பாக அமைந்திருக்கின்றன. ஆகவே இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ரிஷப ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 2ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும் வாய்ப்பு மிக பிரகாசமாக காணப்படுகிறது. திருமணம் ஆனவர்கள் மகிழ்ச்சியாக இல்லறம் நடத்துவார்கள். திருமண வயதிலே பிள்ளைகள் இருந்தால் இப்பொழுது அவர்களின் திருமணம் நிச்சயமாகும். குடும்பத்தில் சுப விசேஷங்களெல்லாம் நடைபெறும். அதற்கான பேச்சுவார்த்தைகளெல்லாம் நடைபெறும். மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். அற்புதமான நிலையிலே கிரகங்களெல்லாம் அமைந்துள்ள ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற ஒரு நாள் என்று நாளை சொல்லலாம். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆரோக்கியத்தில் உள்ள அனைத்து விதமான குறைபாடுகளும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிடும். மிதுன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசியிலேயே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். ராசியில் சந்திரன், ராசி அதிபதி 10ஆம் இடத்திலே குரு பார்வை பெறுகிறது. ராசிக்கு 2ஆம் இடத்திலே குரு உச்சம் பெற்று இருக்கிறது. 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்திலே செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டு இருக்கிறது. ஆகவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு மிகச் சிறந்த நாளாக இந்த நாள் விளங்கும். தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாள். தன லாபம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய ஒரு நாளாக இந்நாள் இருக்கும். வழக்குகள் பிணக்குகள் கொண்டவர்களெல்லாம் இப்பொழுது சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக உங்களிடம் வருவார்கள். பழைய பகைமை உணர்வுகளையெல்லாம் மறந்துவிட்டு நீங்கள் அவர்களோடு மீண்டும் சுமூகமான ஒரு நல்லுறவுக்கு நட்புக்கரம் நீட்டினால் அது நிச்சயமாக நடைபெறும். பகைமை உணர்வு மாறுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. நன்மைகள் நடைபெறும் மிகச்சிறந்த நாள். கடக ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசியிலே குரு உச்சம் பெற்று, தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று, லாபஸ்தானாதிபதியோடு இணைந்திருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு கிரக நிலவரம். 12ஆம் இடமாகிய விரயஸ்தானத்திலே சந்திரன் இருந்தாலும் அது குருவின் நட்சத்திர சாரத்திலே மிகச் சிறப்பான நிலையிலே அமைந்திருக்கிறது. ஆகவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். இன்றைய தினம் ஸ்ரீராம நவமி, ராமபிரானின் திரு அவதார பண்டிகையை கொண்டாடும் ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள்.
கடகராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல நாள், நன்மைகள் நடைபெறும் ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்கும். மிக சிறப்பான நிலையிலே கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்றன, மிக அற்புதமான நிலையிலே கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்றன. ஆகவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். தொழில் வளர்ச்சி அற்புதமாக முன்னேற்றம் அடையும். பொது வாழ்க்கையிலே ஈடுபட்டுள்ளவர்களுக்கு இது ஒரு வெற்றிகரமான நாளாக இருக்கும். அதிக நன்மைகள் நடைபெறுகின்ற மிகச்சிறந்த நாள். சிம்ம ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசிக்கு 11ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள். எடுத்த காரியம் அனைத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். ராசி அதிபதிக்கு குரு பார்வை கிடைத்து கொண்டிருக்கிறது. 9ஆம் இடமாகிய பாக்யஸ்தானத்திலே அதற்கு அதிபதியான செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்ற காரணத்தினால் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கன்னி ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 10ஆம் இடத்து சந்திரன், 11ஆம் இடத்து குரு, 8க்குடைய செவ்வாய் சற்று வலுவாக இருக்கின்ற காரணத்தினால் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனினும் ராசி அதிபதி ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் மிகப்பெரிய பாதிப்புகள் எதுவும் நிகழாது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்கும். தொழில் ரீதியான பயணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். தொழிலை விரிவுபடுத்துவதற்காக நீங்கள் நடத்தி வரும் பேச்சுவார்த்தைகள் எல்லாம் வெற்றிகரமாக நடந்து முடியும். தொழிலை விரிவுபடுத்துவதற்கு தேவையான நிதி உதவி கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். துலா ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். ராசி அதிபதி சுக்கிரன் 7ஆம் இடத்திலே 7க்குடைய செவ்வாயோடு சேர்ந்து அமர்ந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. களத்திர காரகனும் களத்திர ஸ்தானாதிபதியும் ஒன்றாக இணைந்திருக்கின்றன, ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றன. திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். திருமண வாய்ப்பு மிகவும் வலுவாக காணப்படுகின்ற ஒரு நேரம். அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளெல்லாம் நடைபெறும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலையிலே சற்று ஏற்றத்தாழ்வுகள் இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படலாம். அதை நீங்கள் சிக்கன நடவடிக்கை மூலமாக சரி செய்து கொள்ள முடியும். சற்று சிக்கனமாக இருந்தீர்களேயானால் இன்றைய நாளிலே உங்களுக்கு பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை சமன் செய்ய முடியும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். விருச்சிக ராசிக்கு இன்று சந்திராஷ்டமம் இருக்கிறது. நாள் முழுவதும் சந்திராஷ்டமம். இன்று முழுவதும் விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். நாளைய தினம் தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகி விடுகிறது. ஆகவே விருச்சிக ராசிக்காரர்கள் இன்றைய தினம் புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். ராம் 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 என்று சொல்லி ராமநாமத்தை ஜபம் செய்து கொண்டு உங்களுடைய கடமைகளை மட்டும் செய்து வாருங்கள். இன்று ஸ்ரீராம நவமி, ராமநவமி கொண்டாடுகின்ற நாள் இன்றைய தினம். ஆகவே நீங்கள் ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்கள் அல்லது ராம் ராம் என்று ராமநாமத்தை சொல்லிக் கொண்டிருங்கள். ராமநாமம் என்னும் தாரக மந்திரத்தை உச்சரித்தலை இன்றைய நாளின் பிரதான வேலையாக நீங்கள் செய்து கொண்டிருந்தால் உங்களுக்கு மனதிலே அமைதி பிறக்கும். சந்திராஷ்டம நாட்களிலே பொதுவாக அனைவருமே ராமநாமம் ஜபிக்க வேண்டும் என்று நான் சொல்வதுண்டு. அதிலும் இன்றைய தினம் விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டம நாளிலே ஸ்ரீராம நவமி வந்திருக்கிறது. ஆகவே ராமநாம ஜபம் என்பது மிக மிக அவசியம். இறை வழிபாட்டிலே அதிக நேரத்தை செலவிடுங்கள். தனுசு ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 7ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள். 5ஆம் இடத்திலே வலுவாக அமைந்துள்ள பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியின் ஆட்சி பலம் காரணமாக உங்களது உத்தியோகத்திலே மிகப்பெரிய பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சிலருக்கு பணி ஓய்வு பெறும் நேரத்திலே பணி நீட்டிப்பு கிடைக்கலாம், அல்லது விஆர்எஸ் கொடுத்து விடலாம் என்று நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு திடீரென ஒரு பதவி உயர்வை கொடுத்து உங்களை பணியிலே தொடரச் செய்து விடுவார்கள். அதுபோல் தொழில் தொடர்பான சில மாற்றங்கள் அது நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும், நல்ல மாற்றங்களாக இருக்கும். எதிர்பாராத சில திருப்பு முனையாக நன்மைகளெல்லாம் தொழிலிலே நடைபெறும்.
பதவி உயர்வு பெறுவதற்கான வாய்ப்பு இன்றைய நாளிலே சற்று அதிகமாக இருக்கிறது. ஆகவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மகர ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 6ஆம் இடத்திலே குருவின் நட்சத்திரமான புனர்பூசத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய நாள். 7ஆம் இடத்திலே குரு அமர்ந்து உச்சம் பெற்று ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உற்றார் உறவினர் நண்பர்களின் சந்திப்பு நிகழும். அதனால் மகிழ்ச்சி அடைவீர்கள். ஒரு சிலர் மகிழ்ச்சியாக சுற்றுலா சென்று வருவார்கள். பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறைந்த ஒரு நாளாக, வேடிக்கைகளும் கேளிக்கைகளும் நிறைந்த ஒரு நாளாக ஒரு சிலருக்கு இந்நாள் அமையும். விருந்து உபசாரங்களிலே கலந்து கொள்வது, நண்பர்களுடன் குடும்பத்தாருடன் வெளியே சென்று வருவது என மகிழ்ச்சியாக பொழுதை கழிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்நாள் விளங்கும். இது ஒரு நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. கும்ப ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 5ஆம் இடத்திலே சந்திரன் குருவின் நட்சத்திர சாரம் பெற்றிருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நாள். 2ஆம் இடமாகிய மீனத்திலே சூரியன் புதன் கேதுவும், 3ஆம் இடமாகிய மேஷத்திலே செவ்வாய் சுக்கிரனும் இருக்கின்ற ஒரு நல்ல கிரக அமைப்பு ஏற்பட்டு இருக்கிறது. ஆகவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்கும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தன லாபம் ஏற்படக்கூடிய ஒரு நாள் என்று நாளை சொல்லலாம். தனஸ்தானாதிபதியும் தனகாரகனமாகிய குரு 6ஆம் இடத்திலே உச்சம் பெற்று 2ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்த்து கொண்டிருப்பதால் அதிக வரவும் அதிக செலவும் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய தினம் இருக்கிறது. நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் நல்ல நாள். மீன ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். 5 குடையவன் 4ஆம் இடமாகிய கேந்திரத்திலே வலுவாக அமைந்திருக்கிறது. ராசி அதிபதி 5ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கிறது. 2-9 குடைய செவ்வாய் 2ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. 4-7க்கு அதிபதியான புதன் ராசியிலேயே வலுவாக குரு பார்வை பெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுவதற்கு கிரக நிலவரம் உங்களுக்கு ஒத்துழைக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் திட்டமிட்டபடி அனைத்து பணிகளையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு அதிக லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். பணம் கொடுக்கல் வாங்கல் திட்டமிட்டபடி மிகச் சிறப்பாக நடைபெறும். தன லாபம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடைபெறும். ஒரு சிலருக்கு ஆரோக்கியத்திலே ஒரு சிறிய உபாதை ஏற்படலாம். அது கண் அல்லது பல் தொடர்பான ஏதேனும் ஒரு சிறிய வலி ஏற்பட்டு பிறகு நீங்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன், நங்கநல்லூர். வணக்கம். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் மென்மேலும் வளர்ச்சி அடையவும், பிரச்சனைகள் தீரவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சுமம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண. சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன பூஜைகள் நம்ம செய்யலாம்? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்த்தா திகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகனசே நமக. ஓம் கம் கணபதியே நமக. யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜம் அகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி ஸ்வாகாசோதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. மங்களகரமான ஜெய வருடம் பங்குனி மாதம் 14ஆம் தேதி 28/3/2015 சனிக்கிழமையான இன்று பல நல்ல ஆன்மீகமான விஷயங்களை நம்ம பேசலாம். பொதுவாக நம்ம முன்னோர்கள் ஒரு சம்பிரதாயங்களையும்
சாஸ்திரங்களையும் நிலைநிறுத்துறதுக்காக நிறைய பாடுபட்டிருக்கான். நீங்கள் ஆலயங்களில் போனால் பல விதிகளை வந்து கல்வெட்டுக்களாகவே எழுதி வச்சிருக்கா. ஒரு கோயிலை கட்டின ராஜா யாருன்னு கூட தெரியாது, அந்த கோயிலை வடிவமைச்ச சிற்பி யாருன்னு கூட தெரியாது. ஆனால் அப்படிப்பட்ட இடங்களில் கூட அந்த கோயிலோட விதிமுறைகளை வந்து மாற்றாமல் காப்பாற்ற என்ன உண்டோ அதை தப்பாமல் செய்திருக்கா. நீங்கள் நிறைய விஷயங்கள் நம்ம தர்மங்கள் புரியலேன்னு சொல்கிறோமே தவிர, ராமாயணம் உங்களுக்கு மகாபாரதங்களை நிதானமாக படிக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து வடமொழியில் இருக்கிற ராமாயணம் நமக்கு தெரியல அப்படின்னு சொன்னால், வால்மீகி ராமாயணம் புரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா, கம்ப ராமாயணம் எளிய முறையில் கொடுத்துருக்கா. அதனால் நம்ம புராணங்களையோ இதிகாசங்களையோ தெரிஞ்சிக்க முடியலன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நாம் பேசக்கூடிய மொழியிலேயே சுலபமாக கொடுத்துருக்கா இல்லையா. நீங்கள் அந்த பக்கம் போனீங்கன்னா துளசிதாசர் ராமாயணம் எழுதியிருக்கார், இந்த பக்கம் கம்ப ராமாயணம் இருக்குது. அதனால் இந்தியில் மட்டும் இல்லை, வடமொழியில் மட்டுமில்லை, இந்தியிலையும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியிலையும் இருக்குது. எதுக்கு இதை சொல்ல வரோன்னு சொன்னீங்கன்னா, அதனால் புராணங்களோ இதிகாசங்களோ நமக்கு புரியலையோ, நம்ம தர்மங்கள் புரியலன்னு சொல்லக்கூடாது. ரொம்ப எளிமையான முறையில், சுலபமான முறையில் அழகாக சொல்லியிருக்கான். அதுவும் எளிய தமிழில். இப்போ ஒரு இது பார்த்தீங்கன்னா, மனமெனும் தோணி பற்றி மதியனும் கோலையூன்றி ரொம்ப சுலபமாக சொல்கிறார். அதனால் அந்த விஷயங்களை நம்ம மெல்ல காதில் வாங்கிக்கலாம். வடமொழி ஸ்லோகங்கள்லாம் நம்மளால் சொல்ல முடியல நம்ம சொல்ல வேண்டாம். அதுக்கு சமமாக இருக்கக்கூடிய நிறைய தமிழில் வந்து ஸ்லோகங்கள் உண்டு. அடிக்கடி சொல்லுவோம் அபிராமி அந்தாதி, கோளறு பதிகம், இது மாதிரி நிறைய இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா திருப்பாவை உங்களுக்கு வந்து இந்த மார்கழி மாதத்தில் மட்டும்தான் சொல்லணும் இல்லை, எப்பயுமே நம்ம அதை படிச்சுக்கிட்டே இருக்கணும். அதை பார்த்தா தான் உங்களுக்கு, அதை படித்தாதான் உங்களுக்கு வந்து நம்ம ஆண்டாளை தரிசனம் பண்ணாதான் அந்த தமிழோட அர்த்தமே நமக்கு புரியும். பக்தியோட அர்த்தமே அங்கே முழுமையாக இருக்குது. அதனால் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, நிறைய ஸ்லோகங்கள் தெரியல, தர்மங்கள் புரியலன்னு சொல்ல வேண்டாம். தமிழில் சுலபமாக எல்லா தர்மங்களும் புரியக்கூடிய அளவில், அதே நேரத்தில் முழுமையாக பலன் தரக்கூடிய நிறைய விஷயங்கள் நம்ம மகான்களால் மகரிஷிகளால் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஏதாவது ஒரு தர்மத்தை எடுத்து தொடர்ந்து கடைபிடிக்கணும். அது ஆன்மீகத்தோட இன்னொரு படி நம்ம சொல்லலாம். அதனால் வடமொழின்றதுனால தெரியலன்றது, எனக்கு ஜபம் பண்ண முடியலன்றது, எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறது வேண்டாம். ஏன்னா நேரம் இல்லைன்ற வார்த்தைக்கு அடையாளமே இல்லை. ஏன்னா நேரம்ன்றது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதை நம்ம எப்படி உபயோகப்படுத்துகிறோன்றதில் இருக்குது. அதனால் இந்த விஷயம் வந்து ஆன்மீகத்தோட அடுத்து இன்னொரு படி நம்ம எடுத்துக்கலாம். தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்களை பேசலாம். ரொம்ப நன்றி சுவாமிஜி, நல்ல ஒரு அரிய தகவல் நீங்க சொன்னீங்க. தொடர்ந்து முதல் இணைப்பாளர் லைன்ல இருக்காங்க, பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்களுடைய பேர் சொல்லுங்க. என்னோட பேர் வந்து முத்துமாரி மேடம். எங்க இருந்துமா பேசுறீங்க நீங்க? நாங்க வந்து புதூர்ல இருந்து பேசுறோம் மேடம். யாருக்காக நீங்க சுவாமிஜி கிட்ட பேசணுமா? எங்க வீட்டுக்காருக்காக தான் மேடம். அவருடைய பேர், பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. எங்க வீட்டுக்கார் பேர் வந்து கணேசன் மேடம். ராசி வந்து கும்ப ராசி மேடம், பூரட்டாதி நட்சத்திரம். சொல்லுங்கம்மா, என்ன சந்தேகம் குறித்து உங்களுடைய கணவருக்காக நீங்க சுவாமிஜி கிட்ட கேட்கணும்? மேடம் எங்க 2 பேருக்கு வந்து இப்ப கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு மேடம். இப்போ வந்து அவருக்கு இந்த 5 வருஷத்துக்குள்ள 2 தடவை ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு மேடம். டிரைவரா இருக்காங்க அவங்க. வந்து 2 தடவை ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த கால்லயே தான் ஃபர்ஸ்ட் இடது கால் அடிபட்டுச்சு, இப்போ வடது கால் அடிபட்டுருக்கு. இப்போ ஒரு 4-5 மாசமா கொஞ்சம் பரவாயில்ல. இப்ப வண்டி வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதான் வாங்கினா எப்படி இருக்கும் கேட்கணும் மேடம். சரிங்கம்மா, இதுக்கு என்ன பரிகாரம் இருக்கு, இதுக்கு என்ன தீர்வு இருக்கு அப்படிங்கறத சப்தரிஷி வாக்கியம் மூலம் நம்மளுடைய சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க. ஹலோ சாமி. இப்போ நீங்கள் இது கார் ஓட்டுற டிரைவராக இருக்காரா? லாரி ஓட்டுறாங்க. லாரி. இப்போ வாங்க போகிற வண்டி? இப்போ வாங்க போற சுமோ வாங்கணும்னு நினைச்சிருக்காங்க. சரி. இப்போ சொந்தமாக செய்யணும்னு நினைக்கிறார்? ஆமா, சொந்தமா செய்யணும்னு நினைச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் இப்போ விபத்தை பொறுத்த வரைக்கும் அந்த காலகட்டம் முடிஞ்சு போச்சு, பயப்பட வேண்டாம். ஏற்கனவே சொன்னீங்க இல்லையா, விபத்துன்னு அதுக்குரிய காலகட்டங்கள் முடிஞ்சு போச்சு. அதனால் இனிமேல் விபத்தை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சொந்தமாக நீங்கள் வண்டி வாங்கலாம். ஏற்கனவே உபயோகப்படுத்திய வண்டி நீங்கள் கட்டாயம் நீங்கள் வாங்கலாம். இப்போ இதுக்கு இந்த மறுபடியும் விபத்துகள் வராமல் இருக்கவும், இந்த தொழில் அவர் எடுத்த இந்த தொழில் வந்து வாகன தொழில் சிறப்பாக இருக்கிறதுக்கும் பரிகாரம் சொல்கிறோம். அதாவது ஒரு திங்கட்கிழமையும் சந்திர பகவானையும் விநாயக பெருமானையும் வழிபாடு பண்ண சொல்லுங்கள். நீங்களே கூட போய் நவகிரகத்தில் சந்திரனுக்கு அர்ச்சனை பண்ணிட்டோ, விநாயகர் பெருமானை தரிசனம் பண்ணிட்டோ வரலாம். அதாவது பிள்ளையார் கோயில் போனீங்கன்னா அங்கே நவகிரகத்தில் சந்திர பகவான் இருப்பார், அவருக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். அப்புறம் பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். இது வந்து திங்கக்கிழமை தோறும் ஒரு திங்கக்கிழமையும் தொடர்ந்து செய்துட்டு வாங்க. 7 திங்கக்கிழமை தொடர்ந்து செய்யுங்க. சப்தரிஷி வாக்கியப்படி வேறு பரிகாரம் வேண்டாம். கட்டாயம் உங்களுக்கு வாகனத்தூள் உங்கள் கணவருக்கு சிறப்பாக இருக்கும். மறுபடியும் விபத்துக்கள் எதுவும் ஏற்படாதுன்னு சொல்லலாம். அதனால் வேறு கவலைகள் வேண்டாம்.
உங்கள் முயற்சி வெற்றி பெறும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். முத்துமாரி அவங்களுக்காக வந்து நல்ல ஒரு தீர்வு நீங்க சொன்னீங்க சுவாமிஜி, ரொம்ப நன்றி. தொடர்ந்து அடுத்த நேர் யார் எங்க இருந்துன்னு பார்த்துடலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்களோட பேர் சொல்லுங்க. வளர்மதி பேசுறோம். சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? தூத்துக்குடியில இருந்து பேசுறோம். பையன் சரியா படிக்க மாட்டேக்கான். அதுக்கப்புறம் வீட்டுல அவங்களுக்கு தொழில் கிடையாது பார்த்துக்கோங்க. கடன் வந்து அதிகமான கடன் இருக்கு. மாசம் ஒரு வண்டி அப்படின்னு தான் போகுது பார்த்துக்கோங்க. அதான் இதுக்கு சுவாமிஜி கிட்ட கேட்கணும். கண்டிப்பா கேட்கலாங்கம்மா. உங்களோட பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க, உங்களுடைய மகனுடையது. பையனுக்கு வந்து 7/8/2000 வருஷம். விசாக நட்சத்திரம், துலா ராசி. சரிங்கம்மா, நம்ம சுவாமிஜி கிட்ட இதற்கான தீர்வு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சொல்லுங்கம்மா. வணக்கம் சுவாமிஜி. நமஸ்தே. எப்போ ஆரம்பிச்சீங்க இந்த தொழிலை? சுவாமிஜி அவங்க வந்து மீன் வண்டி ஓட்டுறாங்க. சரிம்மா. 8 வருஷம் ஆகுது வண்டி ஓட்டி. சரி. ஸ்டார்டிங்ல அது கடன் வந்தது காரணமே இந்த வீடு கட்டினதுனாலதான் கடன் வந்துச்சு. சரி. கிழக்க பார்த்த வாசல் வேற போட்டிருக்கோம். சரி. சுத்தமா வேலையே இல்லாமலே ஆயிடுச்சு பாத்துக்கோங்க. ஏகப்பட்ட கடன் ஆயிடுச்சு. வாங்கினவங்களுக்கு எப்படியாவது கடன் அடைக்கணும்னு ஒரு குறிக்கோளோட இருக்கோம். சரி. தொழிலும் கிடையாது, கடன். பையன் படிப்பு இல்ல. பையன் என்ன படிச்சுட்டு இருக்கா? பையன் வந்து 9 படிக்கிறான். 9 வரையுமே ஸ்மாரா தான் படிச்சிருக்கான். அடுத்து 10th அடுத்து ஆரம்பிக்க போறாங்க. சரி. அது இப்பவே புக்ஸ் எல்லாம் கோச்சிங் கொடுத்துருக்காங்க. அதுலயாவது நல்லா மார்க் எடுக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். சுவாமிஜி நல்லபடியா சொல்லணும். இப்போ நீங்கள் கேள்வி கேட்ட நேரப்படி, சப்தரிஷி வாக்கியப்படி ஜீவனத்தை மாற்றி, அதாவது இந்த தொழிலை மாற்ற உங்களுக்கு வாய்ப்பு இல்லை உங்கள் கணவருக்கு. ஆனால் இப்போ நீங்கள் சொன்னீங்க பையனோட டேட் ஆஃப் பர்த்தை வச்சு பார்க்கணுமான்னு. அப்படி கிடையாது. இப்போ சொல்ல போகிற பதில் வந்து எல்லாருக்குமே பொருத்தமானதாக இருக்கும். உங்களோட தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மாற்ற வேண்டாம்னு சொல்லிட்டோம். இது சிறப்பாக இருக்கிறதுக்கு பரிகாரம் கட்டாயம் சொல்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் எல்லாருக்கும் ஒரு சில சந்தேகம் உண்டு. பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி வேலை போயிடுத்துன உடனே குழந்தை பிறந்தது, சித்திரா நட்சத்திரத்தில் பிறந்தது, என் பையன் சித்திரையில் பிறந்ததுனால எனக்கு வேலை போயிடுதுன்றது. அப்புறம் பொன் குழந்தை பிறந்தது, பொண்ணு பிறந்த உடனே அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது, வியாதி வந்துடுது, அதுலேருந்து கட்டத்தில் இருக்கான்றது. இன்னும் சில குடும்பத்தில் குழந்தை பிறந்த நேரம் கணவன் மனைவி பிரிஞ்சு போயிட்டான்றது. அப்புறம் பையனோட ஜாதகத்தில் அனுகூலமாக இல்லை, அதனால் அப்பாவும் பையனும் பிரிஞ்சு இருக்கணும். பாருங்கள், 6-7 வயசு குழந்தை அதை ஹாஸ்டலில் சேர்த்து படிக்க வைங்கன்றது. இது மாதிரிலாம் சொல்கிறது தவறான விஷயம். எப்பயுமே யாருக்காக இருந்தாலும் அவங்க ஜாதகம் தான் வேலை செய்யுமே தவிர, குழந்தைகளோட ஜாதகத்தால் எனக்கு கஷ்டம் வந்ததுன்னு நினைக்கிறது, கல்யாணம் ஆனதுனால மனைவி ஜாதகத்தால் நான் கட்டப்பட்டேன்னு நினைக்கிறது, மூல நட்சத்திரம், ஆயுள் நட்சத்திரம், மாமனார் உள்ளே வந்தவுடனே மாமனார் தவறிட்டா மாமியார் தவறிட்டான்றதெல்லாம் இது ஜோதிடத்தில் எந்த இடத்துல ஏற்க முடியாத வாசகங்கள். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா கிளமாகி போன கிரந்தங்களில் சில வாசகங்களை சேர்த்து விட்டுருவா. அப்படி சேர்த்து விடும் பொழுது எதனால் சேர்த்தா ஏன் சேர்த்தான்றது அவளுக்கே தெரியாது. ஏற்கனவே சொல்லியிருக்கோம். சதுர்திக்கு தூபயத்துன்னா சாதாரணமாக பார்த்துட்டு சதுர்திக்குன்னு 4 திசை கிழக்கு மேற்கு வடக்குன்னு போயிட்டோம், 4 திசையில் தூபம் போட்டுருப்பால. புஸ்தகத்தை மட்டும் படிச்சுட்டு பண்ணிங்கன்னா தப்பாக போயிடும். சதுர்திக்குன்னு சொன்னோன்னா பெருமாளுக்கு வந்து வலது இடது சிரசு திருவடின்னு சொல்லணும். உடனே 4 திசையிலும் போய் நீங்கள் தூபம் போடுவீங்க. எதுக்கு இதை சொல்ல வரோன்னா, வெறும் கிரந்தங்களை மட்டும் படிச்சுட்டோ ஒரு முடிவு எடுக்கிறதுன்றது தவறான வழிகாட்டுதலாயிடும். அதுக்கப்புறம் அந்த ஜோதிடர் சொன்னதை கேட்டு இன்னொருத்தர் சொல்லி கடைசியில் என்ன ஆகும்னா ஒரு ஜோதிட வாசகமே தவறான விஷயமா போயிடுது. அதனால் பெரியோர்கள் சொன்னது நல்ல முறையில் சொல்லியிருக்கா. நாம் புரிஞ்சின்ற விஷயத்தில் தான் குறைபாடு இருக்கும். ஏன் சொன்னோன்னா, உங்களுக்கு புரியும்படியாக சொல்லணும்னா, பூஜை பண்ணும்பொழுது 4 திசையிலும் உங்களுக்கு தூபத்தை காட்டவும் அப்படின்னு ஒரு அர்த்தம். புதுசாக ஒரு புஸ்தகத்தை மட்டும் படித்து புரிஞ்சின அர்ச்சகர் கிழக்கில் போய் தூபம் காட்டுறேன், கோயிலுக்கு வெளியில் போய் வடக்கு தெற்கு மேற்கு 4 திசையில போய் தூபம் காட்ட வந்தார்னா சுவாமியோட சிரசுக்கிட்டையும் வலது இடது கீழே திருவடியிலையும் காட்டுன்னு சொல்லியிருக்கு. இதை புரிஞ்சுக்கணும். எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, சில விஷயங்களில் சூட்சமமாக இருக்கும். அதை புரிஞ்சிக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. அதனால் ஜோதிடத்தில் குழந்தை பிறந்த நேரம், குழந்தைங்களோட நேரம்ன்றது சரி. உங்களுக்கு ஜாதகம் இல்லையா, ஜோசியருக்கு எப்படியாவது வருமானம் வரணும் இல்லையா, சரி உங்களுக்கு ஜாதகம் இல்லையா, சரி குழந்தை ஜாதகத்தை காட்டுங்க. ஏங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நீங்கள் தானே எக்ஸ்ரே எடுப்பீங்க. குழந்தை எக்ஸ்ரே எடுத்து டாக்டர் பார்ப்பார். அவங்க ஜாதகத்தை நம்ம பார்க்க வேண்டியது அவசியம். அதில் நிறைய சூட்சமங்கள்லாம் இருக்குது, அதிசூட்சமாக இருக்குது. நீங்கள் பிரகத் ஜாதகம் இருக்குது, பிரகத் பராசரம் இருக்குது, வெங்கடேச தெய்வ எழுதியிருக்காரு, காலவிதானம் இருக்குது, காலப்பிரகாசிக்கா இருக்குது, எவ்வளோ பெரிய பராசரர், உங்களுக்கு காளிதாசன், எவ்வளோ பேர் நிறைய ஜோதிட கிரந்தங்கள்லாம் எழுதியிருக்கா. நம்ம நிதானமாக படிக்கணும். நமக்கு நேரம் இல்லை, நம்ம வேகமாக போகிறோம். அதெல்லாம் படித்து பார்த்துட்டோம் என்ன சொல்ல வந்தான்னு புரியணும். அதனால்
குழந்தை ஜாதகத்தை வச்சு உங்களுக்கு இப்போ சொல்லலை. சப்தரிஷி வாக்கியப்படி உங்கள் பேரை வச்சு பார்க்க முடியும். அதனால் இப்போ பேரை வச்சு தான் பார்த்தோம். உங்களோட தொழில் சிறப்பாக இருக்கிறதுக்கு அதில் பரிகாரமும் சொல்கிறோம். அது உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும். ஏன் இதை சொன்னோன்னா, நிறைய பேர் என் குழந்தைக்கு 7ஆம் நாள் சனி, அதனால் நான் கஷ்டப்படுறேன். நீங்கள் வேலைக்கு ஒழுங்காக போகாமல் உங்களை வேலையை விட்டு துரத்தி விட்டால் குழந்தை ஜாதகம் என்ன பண்ணும்? அதனால் நாம் பண்ணுற தவறுகளெல்லாம் குழந்தைகளோட ஜாதகத்துக்கு மேலே போடவே கூடாது. பாவம் குழந்தைங்க, அதை விட்டுருங்க. அந்த குழந்தைங்களோட ஜாதகத்தை இழுக்காதீங்க. இப்போ உங்களுக்கு சொல்கிறோம், நீங்கள் திருக்குளம் இருக்கக்கூடிய, துவஜஸ்தம்பம் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டோ ஒரு சனிக்கிழமையும் அந்த சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அதாவது குளம் இருக்கணும், அந்த கோயிலுக்கு துவஜஸ்தம்பம் இருக்கணும். அந்த மாதிரி பெருமாள் கோயிலுக்கு சனிக்கிழமை தோறும் போய் அவரை தரிசனம் பண்ணுங்க போகிறோம். வேறு எந்த விதமான பெரிய பூஜைகளும் செய்யணும் அவசியம் இல்லை. அங்கே பிரசாதம் கொடுப்பா, துளசி பிரசாதம், அதை வாங்கிக்கோங்க. உங்களோட இந்த வாகன தொழிலில் ஒரு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றம் கட்டாயம் கிடைக்கும். உங்கள் கணவரோட கடன்கள் அடையும். இந்த தொழில் மிக சிறப்பாக இருக்கிறதுக்கூடிய வாய்ப்பும் வரும். குடும்பத்தில் இருக்கிற ஒரு மந்தமான வருத்தமான சூழ்நிலை மாறும். உங்கள் குழந்தையோட வளர்ச்சியும் சிறப்பானதாக இருக்கும். வேறு பரிகாரங்கள் எதுவுமே வேண்டாம், நம்புங்கள், நல்லதே நடக்கும். நல்ல ஒரு தீர்வு சொன்னீங்க சாமிஜி, ரொம்ப நன்றி. தொடர்ந்து நிறைய நேர்கள் இணைப்புல காத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவேளை எடுத்துக்கலாம். இது ஓம்காரம். ஓம்காரம் பகுதிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். தொடர்ந்து அடுத்த நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா, உங்களுடைய பேர் சொல்லுங்க. என் பேரு ஜெயாம்மா, கூத்தானூர்ல இருந்து பேசுறேம்மா. சொல்லுங்கம்மா, நீங்க யாருக்காக சுவாமிஜி கிட்ட பேசணும்? என் பிள்ளைங்களுக்காக தான்மா பேசணும். அவங்களுடைய பேர், பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. என் பையன் பேரு ஹரிபிரசாத், பூச நட்சத்திரம், கடக ராசி, 18/5/2002 பிறந்தான். பொண்ணு பேரு நிவேதா, 11/1/2005. சரிங்கம்மா, என்ன சந்தேகம் குறித்து உங்களுடைய 2 பேருக்காகவும் நீங்க சுவாமிஜி கிட்ட பேசணும் தெரிஞ்சுக்கலாமா? என் பையன் ரொம்ப நல்லா படிக்கிறான், ஆனா ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. அவனுக்கு மார்க் கம்மியா வாங்குறான். அதனாலதான் சுவாமிஜி கிட்ட கேட்கணும். நல்லா இருப்பானா, நல்லா படிப்பானா? சரிங்கம்மா, கவலைப்படாதீங்க, சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரிம்மா. சுவாமிஜி சொல்லுங்கம்மா, என்ன படிக்கிறாரு உங்க குழந்தை? வணக்கம் சாமிஜி. நமஸ்தே. என்ன படிக்கிறார்? 8th படிக்கிறான் சார். சரி, படிப்பு இப்போ இந்த வருஷம் சுமாரா இருக்கா? போன வருஷத்துலேருந்து அப்படிதான் இருக்கா? போன வருஷத்துல இருந்து அப்படிதான் இருக்கு. நல்லா படிக்கிறான், ஞாபகம் மட்டும் இருக்க மாட்டேங்குது, மார்க் கம்மியா வாங்குறான். உங்க குழந்தையோட ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் வைங்கன்னு வந்திருக்கு சப்தரிஷி வாக்கியப்படி. குழந்தையோட ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். கல்வியை பற்றிய பயம் அதிகமாக நீங்கள் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. பொதுவாக இந்த கல்வியில் பின்னோக்கி போகும்பொழுது உங்களுக்கு புதன்கிழமையில் சரஸ்வதி தேவியை பூஜிக்கிறது நல்லது. நீங்கள் சரஸ்வதி படம் வச்சு உங்களுக்கு தெரிந்த வெள்ளை தாமரை பூவில் இருப்பால் கூட சொல்லலாம். ஏதாவது ஒரு மங்களகரமான ஸ்லோகத்தை, சரஸ்வதி ஸ்லோகத்தை சொல்லிட்டோ, தமிழ் அல்லது வடமொழி ஸ்லோகத்தை சொல்லிட்டோ நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் பையனுக்கு அந்த குழந்தைக்கு தேன் நைவேத்தியம் பண்ணி அந்த தேனை கொடுங்க. டெய்லி அந்த புதன்கிழமை உங்களுக்கு அந்த தேனை நைவேத்தியம் பண்ண சொல்லுங்கள். டெய்லி முடிஞ்சதுன்னா உங்கள் பையனையே ஸ்ரீராம ஜெயம்னு தமிழ்லையோ இல்லை அவர் ஆங்கிலம் படிக்கிறவங்க ஆங்கிலத்துக்கு டெய்லி எழுத சொல்லுங்கள். இது ஒரு நல்ல பலன் தரக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு வழிகாட்டுதலை கொடுக்கும் உங்களுக்கு. அதுக்கு அடுத்து உங்களுக்கு வல்லார லேக்கியம் இருக்கும், வல்லார மிட்டாய் வருது. அதை நீங்கள் இதில் மருந்து கடைகள்லாம் கிடைக்கும். நீங்கள் ஒரு நல்ல மருத்துவர் ஆலோசனை பேரில் அந்த வல்லார இதை கொடுங்க, இல்லை வல்லார கீரையை அதிகமாக சாப்பிட கொடுங்க. இது சிறப்பாக உங்களுக்கு பலன் தரும். நவராத்திரியும் பொழுது சரஸ்வதி பூஜை வரும்பொழுது அன்றைக்கி வெள்ளை தாமரைப்பூ எடுத்து அபிராமி அந்தாதி 100 படிச்சுட்டோ தாமரைப்பூ சரஸ்வதிக்கு சமர்ப்பித்து அன்றைக்கி நல்ல முறையில் சரஸ்வதி பூஜையை பண்ணுங்கள். இந்த புதன்கிழமை பண்ணுற பூஜைன்றது ஒரு புதன்கிழமை தொடர்ந்து செய்யலாம், நிறுத்தவே வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பையனே ஸ்லோகம் சொல்ல ஆரம்பித்தா பையனே சொல்லுங்கள். கல்வி சிறப்பாக இருக்கணும்னு வந்திருக்கு. ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. வேறு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் தைரியமாக இருக்கலாம். சிறப்பான எதிர்காலம் அவர் காத்துருக்கு. நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. ஜெயா, உங்களுக்காக நல்ல ஒரு எளிய பரிகாரம் நீங்க சொன்னீங்க. தொடர்ந்து அடுத்த நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் சார், உங்களுடைய பேர் சொல்லுங்க. என் பேர் வி ரமேஷ் மேம். உங்களுடைய மனைவிக்காக பேசணும் இல்லைங்களா? அவங்களுடைய பேர், பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க சார். அவங்க பிறந்த தேதி 26/10/82, மகர ராசி, திருவோண நட்சத்திரம்.
சரிங்க சார், என்ன சந்தேகம் குறித்து நீங்க சுவாமிஜி கிட்ட பேசணும் சார்? ஜாப் வந்து கவர்மெண்ட் ஜாப் மாதிரி ஏதாவது கிடைக்குமா ம். அப்படிங்கிற ஒரு டவுட் தான் சாமிஜி கேட்கலான்ட்டு. சரிங்க சார், நம்ம சுவாமிஜி கிட்ட இதை பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சொல்லுங்க, நீங்க என்ன உத்தியோகத்தில் இருக்கீங்க? நான் கார்பரேஷன்ல இருக்கேன் சாமி. சொல்லுங்க. மிஸ்ஸஸ் வந்து படிச்சிருக்காங்க. சரி. வந்து கவர்மெண்ட் டியூட்டி மாதிரி ஏதாவது கிடைக்குமா? மனைவி ஜாதகத்துல இப்ப சப்த ரிஷி வாக்கியப்படி அரசு சார்ந்த விஷயத்துல ஒரு அனுகூலமான ஒரு நல்ல ஒரு செய்தியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இது வந்து அதிக தாமசங்கள்லாம் ஆகாது. இந்த வருடம் சாதகமான வருடமாக வந்திருக்கு. அதனால் உங்களுக்கு கட்டாயம் உங்கள் மனைவிக்கு அரசு சார்ந்த விஷயத்தில் உத்தியோகம் அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு. நீங்கள் வந்து உங்கள் இஷ்ட தெய்வத்தை தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணுங்கள். சுவாமி அருளால் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கட்டாயம் கிடைக்கும். நல்ல மனிதரோட உதவியும் கிடைக்கும். நீங்கள் வந்து வேறு பரிகாரங்கள் எதுவுமே வேண்டாம். கட்டாயம் இந்த உத்தியோகம் அமையுன்றதுனால பரிகாரம் வேண்டாம். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. நம்பிக்கை தர மாதிரியான ஒரு தீர்வு நீங்க சொன்னீங்க. தொடர்ந்து அடுத்த நேயர் யார் எங்கிருந்துன்னு பார்த்துடலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், உங்களுடைய பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம், என் நேம் வந்து கலைச்செல்வன். அஸ்த நட்சத்திரம், கன்னி ராசி. உங்களுக்காக தான் பேசணுமா சார் சுவாமிஜி கிட்ட? ஆமா மேடம், எனக்காக தான் பேசுறேன். என்ன சந்தேகம் குறித்து நீங்க கேட்கணும் சார் சுவாமிஜி கிட்ட? மேடம், நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். கிட்ட ஒரு 10 வருஷம் கம்மல்ல ஒர்க் பண்ணா, அதுவும் கம்மல்ல இடையில நல்ல போஸ்டிங் வந்து பிரேக் ஆயிடுச்சு. இதுக்கு நல்ல வேலையில இப்போ பிசினஸ் பண்ணிட்டேன். பிசினஸ் நல்ல போயிட்டு இருக்கு. ஆனால் ஃபைனல் ஸ்டேஜ் போகும்போது அட்வான்ஸ் ஸ்டேஜ் போகக்குள்ள பிரேக் ஆயிடுது. எல்லா பரிகாரங்களும் பண்ணி சாமி கும்பிட்டு இருக்கிறேன், எல்லாம் பண்ணிட்டு. ஆனால் ஏதோ ஒரு வகையில் பொருளாதாரம் வந்து பயங்கரமா டவுன் ஆயிட்டு இருக்கிறத தவிர்த்து கடன் தான் அதிகமாயிட்டு இருக்கிறது. வருமானங்கிறதே டோட்டலா பிரேக் ஆயிருக்கு. சரிங்க சார், கவலைப்படாதீங்க. இதற்கு என்ன தீர்வு இருக்கு அப்படிங்கறத நம்ம சுவாமிஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி சரி. சுவாமிஜி, இந்த பல விஷயத்துல தான் அந்த பிரச்சனை இருக்கு இல்லையா? ஆமா சாமிஜி. எத்தனை நாளா இருக்குது? அது வந்து ஒரு 4 வருஷமாவே இந்த பிரேக் இருந்துட்டு சாமிஜி. சரி, இப்போ உங்க ஆரோக்கியத்துல ஒன்றும் குறைபாடு இல்லாம இருக்கு இல்லையா? ஆரோக்கியத்தில் குறைபாடு இல்லை. ஏதாவது சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்கு. அது வந்து பெரிய லெவலில் ஒன்றும் இல்லை எனக்கு. உங்க மனைவியோட ஆரோக்கியத்துல ஏதாவது குறைபாடு இருக்கா? மனைவி ஆரோக்கியத்துலேயும் சின்ன சின்ன குறைபாடு எல்லாமே தைராய்டு ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்கு. சரி. குடும்பத்தில் வந்து கொஞ்சம் முன்னோட எல்லாமே அமைதி குறைஞ்சிருக்கு. இப்போ சப்தரிஷி வாக்கியப்படி இதுக்கு வந்த பரிகாரத்தை நாங்கள் சொல்கிறோம். பொதுவாக பொருளாதாரத்தில் ஒரு சலசலப்பு வரும்பொழுது குடும்பத்தில் நிம்மதி குறையிறதுன்றது ஒரு இயற்கையான ஒரு விஷயம். எந்த குடும்பத்தில் பொருளாதார அந்த தட்டுப்பாடு ஏற்படுறதோ அங்கே அமைதி குறைவும் இயற்கையாகவே ஏற்படும். நீங்கள் செழிப்பான நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்கும். செழிப்பு குறைவான நாடுகளில் தான் சண்டை சச்சரவு அதிகமாக இருக்கும். ஒரு இயற்கையான இது விஷயந்தான். இப்போ உங்களுக்கு பொருளாதாரம் குறைஞ்ச உடனே குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இப்போ மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னு எதுக்கு அதை முதல்ல உங்களை விசாரிச்சோன்னா, அந்த ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் அதிகமான அக்கறை எடுத்துக்கங்க. இப்போ நல்ல ஒரு ஹெல்த்தியாக நீங்கள் இருந்தால் கூட ஆரோக்கியத்தை அலட்சியப்படுத்தாதீங்க. உங்கள் மனைவியோட தைராய்டுக்கு முறையான மருத்துவம் பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த பொருளாதார சச்சரவு பிரச்சனை இதெல்லாம் தீர்றதுக்கு ஒரு எளிய பரிகாரமாக சொல்கிறோம். அதாவது இப்போ வந்து உங்களுக்கு வந்து முதல்ல இப்போ அடுத்து வரக்கூடியது ஆனி மாதம், புரட்டாசி மாதம், மார்கழி மாதம், உங்களுக்கு பங்குனி மாதம். அதாவது சூரிய பகவான் உபயராசியில் இருக்கக்கூடிய அந்த 4 மாதங்கள் வருடத்தில், அந்த 4 மாதம், அதாவது ஆனி மாதம், அதாவது மிதுன ராசியில் சூரிய பகவான் பிரவேசம் பண்ணக்கூடியது, அந்த கன்னியில் பிரவேசம் பண்ணக்கூடிய அந்த புரட்டாசி மாதம், அடுத்து தனுசில் பிரவேசம் பண்ணக்கூடிய அந்த மார்கழி மாதம், அப்புறம் பங்குனி மாதம். இந்த 4 மாதங்கள்லேயும் உங்களுக்கு முதல்ல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை, அந்த 4 மாதத்துலேயும் முதல்ல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஏதாவது ஒரு பெண் தெய்வம், வலிமையான சூலாயுதம் அல்லது வலிமையான ஆயுதங்களுடைய பெண் தெய்வ ஆலயத்துக்கு போய் உங்களுக்கு குங்கும அர்ச்சனை பண்ணி கருப்பு திராட்சை நைவேத்தியம் பண்ணுங்கள். குங்கும அர்ச்சனை பண்ணி கருப்பு திராட்சை நைவேத்தியம் பண்ணுங்கள். அது ஒரு சொன்ன மாதிரி ஒரு மாதத்தில் முதல்ல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பண்ணிங்கன்னா போகிறோம். உங்களோட இந்த கரெக்டாக நீங்கள் மொத்தம் இந்த 4 மாதமும் பண்ணி முடிக்கும் பொழுது உங்களுக்கு தெளிவாக பிரச்சனைகள் மொத்தமாக விலகி இருக்கும். ஆரோக்கியமும் திடமாக இருக்கும். பணத்தட்டுப்பாடுகள் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. வேறு பரிகாரங்கள் எதுவும் வேண்டாம். அதாவது 4 மாதம் சொல்லியிருக்கோம். அந்த 4 மாதத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த 4 மாதத்தில் முதல் வெள்ளிக்கிழமை இந்த பூஜையை சொல்லியிருக்கோம். கட்டாயம் உங்களுக்கு பலன் தெரியும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. இன்னைக்கு கால் பண்ண எல்லா நேயர்களுக்காகவும் பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்காகவும் வந்து எளிய பரிகாரங்கள் சொன்னீங்க. இதனால கண்டிப்பா எல்லாருமே வந்து பயனடைஞ்சிருப்பாங்க. ரொம்ப நன்றி சுவாமிஜி.
மங்களானி பவந்து. உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு மன நிம்மதி அடையவும் சுவாமிஜி கிட்ட பேசவும் OME ஸ்பேஸ் நேம் ஸ்பேஸ் சிட்டி என டைப் செய்து 57575 என்ற எண்ணிற்கு நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு கால் பண்ணுவோம். யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். மீண்டும் நாளை சந்திக்கலாம். இது ஓம்காரம்.